அன்புள்ளம் கொண்ட டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வர். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். விருச்சிகத்திலிருந்து சுக்கிர பகவானவர் தனுசு ராசிக்கு மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேரும் தனுசுலையும், ராசி கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனி பகவானும், அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும், சிம்மத்துல கேது பகவானும், விருச்சகத்தில் புதன் பகவானும். மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் எங்க வராரு? நம்ம தனுசுக்கு வராரு. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி 5ல இருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கிரனால் தரப்போகுது? சுக்கிரன்றவர் யாரு? ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா இருக்கிறது, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கிரனோட உதவி வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வாங்க பார்ப்போம். இப்ப அதோட முக்கியமா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு போகுதுன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு, ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் இடத்தில் வருது. அப்படிங்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும். இன்னும் சொல்ல போனா கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும், அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும். அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கிரன் நடக்கிறதுனால, கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும். பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும். ஏற்கனவே அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு? பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும். அது ஒரு இழப்பு மாதிரி கூட ஒண்ணு இல்ல, ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு இல்லாட்டி அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா, அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல, பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும், பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பு தொழில்துறையில உங்களை ஒரு மிகப்பெரிய ஆளா காமிக்கும். தொழில்துறையிலையும் இன்னும் சொல்ல போனா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வரும்போதுல 10க்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் அதுல குருட்டு அதிர்ஷ்டம், அதாவது எதிர்பார்க்காத தனவரவு, பிறரின் அறியாமையை பயன்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா ஈஸியா நுணுக்கமா, இன்னும் சொல்ல போனா யாருக்கும் தெரியாம ரகசியமா சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இப்ப வரும். அந்த எண்ணங்கள் உங்களை வேகமா பெரிய ஆள் ஆக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். வேகமா ஷார்ட் டைம்ல பணக்காரன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. இன்னும் சொல்ல போனா இதை இப்படியும் சொல்லலாம், இந்த வேகமா பணக்காரன் ஆகலாம், இப்படி பண்ணா இப்படி பணக்காரன் ஆயிடலாம், அப்படி பண்ணா அப்படி பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்து வேலைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏமாத்து வேலைகள் உள்ள விஷயங்கள்லாம் இப்ப உங்ககிட்ட வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இது பயன்படுத்துற விதத்தை பொறுத்துதான். ஒரு சிலர் ஷார்ட் டைம்ல சரசரசரன்னு வந்துருவாங்க, ஒரு சிலர் ஷார்ட் டைம்ல சரசரசரன்னு கீழே போயிடுவாங்க. நம்ம போற வழி, போகும் முறை, எப்படி போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில்ல நியாயமான தொழில்ல இந்த வேலையை பார்த்தோம்னா வந்துடலாம். நியாயம் இல்லாத ஒரு தொழிலை நம்பி எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. குறிப்பா இந்த செயின் பிசினஸ்பாங்க, இந்த எனக்கு கீழே 4 பேர் இருக்கணும், அவங்களுக்கு கீழே 4 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் பிசினஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிசினஸா இருந்தா தயவு செஞ்சு இந்த நேரத்துல போகாதீங்க. ஏன்னா அது உங்களை லாக் பண்ணிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி 10க்கு 8ஆம் இடத்துல இருக்கு, 10க்கு 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு கணக்கு வரும்போது தொழில இந்த மாதிரி நூதன திருட்டுகளும், அதாவது நீங்க ஒண்ணு அந்த மாதிரி ஏமாத்தணும் இல்ல ஏமாறணும், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும். இதை நியாயமான முறையில பயன்படுத்திக்கும் போதுல சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்ப ஒரு டீ கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, உன் மூலியமா 10 டீ வந்துச்சுன்னா உனக்கு ஒரு டீ சும்மா தரேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் ஒரு வகையில டீக்கு மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஆனா இப்படி வருமானம் வரும், அப்படி வருமானம் வரும், உனக்கு கூட 4 பேர் சேர சொல்லு, அவங்கள 4 பேர் மூலியமா சேர சொல்லு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் அந்த 4 பேருக்கு கடைசியில வர 4 பேருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க பிறருடைய ஏமாற்றத்தை அறியாமையை பயன்படுத்திக்கிற நேரம் இது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை கரெக்டான வழியில பயன்படுத்தினா மிகப்பெரிய லெவல்ல வருவீங்க. தப்பான வழியில பயன்படுத்திங்கன்னா ஏமாந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இந்த நேரத்துல ஏமாறணுங்கிற அமைப்பு. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல சூரியனால் அஸ்தமிக்கப்படும் போதுல உங்களால அவங்க ஏமாறணும், இல்ல அவங்களால நீங்க ஏமாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை மட்டும் பார்த்துக்கங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். தவறே செய்தாலும், தப்பே பண்ணாலும் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் அந்த மன்னிப்பு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். சோ நீ இந்த நேரத்துல நீங்க எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யறது வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். காரணம் என்ன, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரமா இருக்கும் போதுல பாதிப்பு இல்லை. ஆனா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு டைரக்டா இருக்கும் போதுல சிக்கல். அதோட 8ஆம் அதிபதியும் வக்ரமா இருக்கிறனால இந்த காலகட்டத்துல வெளிநாடை பத்தி யோசிக்க வேண்டாம். யாரும் அதுக்கு உண்டான யோசனை கொடுத்தாலும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுதான் இயல்பான கருத்து. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரையும் வெளியூர்ல இருந்து பொண்ணு எடுக்கணும், மேற்று மதத்தை இருந்து பொண்ணு எடுக்கணும், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நடக்கணும், லவ் மேரேஜ் இப்படிலாம் சொன்னா இதெல்லாம் லவ் மேரேஜ்ல ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லவ் மேரேஜ் நல்லபடியா நடக்கும். அரேஞ்சு மேரேஜா இருக்குது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கம்மி, வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையும் கண்டிப்பா. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகும் 8ஆம் இடத்துல சனியும் டைரக்டா வந்துட்டாங்கும் போதுல அந்த அமைப்பு வந்து 3வது நபரால் கண்டிப்பா பிரிவினை ஏற்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி குடும்பத்துல வந்து தேவையில்லாத புதிய புதிய விஷயங்கள்லாம் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல வருவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் மாறிக்கங்க. இல்லாட்டி உங்களை மாத்துவாங்க அப்படி. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் ஏதாவது கிடைக்கிற மாதிரி கிடைச்சு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னு சொல்ல போனா நீண்ட நாட்களா வெயிட் பண்ணி இந்த ஆர்டிபிஷியலா போவாங்கல்ல, டெஸ்ட் பேபி இந்த மாதிரி ஸ்கெண்டர் ரீதியா அந்த மாதிரி போறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாம பிறக்கும். இல்ல நேச்சுரலா டெவலப் ஆனதுன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கு, ஹார்ட் பீட் கேட்கல, இந்த மாதிரி ஏதாவது டாக்டர்ஸ் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இந்த நேரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரமாயி வக்ரம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு சுக்கிரனோட, அதாவது 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் தான் ரிஷபராசி, அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் தான் இங்கேயும் வராது 11ஆம் தேதி. ஸோ 50-50ங்கிறது அமைப்பு. ஸோ குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல ஒரு மருத்துவ செலவு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பயமுறுத்துற மாதிரியே உள்ள ஃபீலிங் இந்த மாதிரிலாம் இருக்குமே ஒழிய அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி காதல் எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல தானே சுக்கிரனும் குருவும் தொடர்பு கொள்றாங்க. அப்படிங்கும் போதுல அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதாவது திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் முன்னாள் காதலை நினைச்சோ, இல்ல திருமணம் ஆகாதவர்கள் எனக்கு லவ் பண்ண பையனோட லவ் பண்ண பொண்ணோட மேரேஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் யோசிப்பீங்க. காரணம் என்ன, 5ஆம் இடத்துல சுக்கிரன் குருவோட தொடர்பு வரும்போதுல அதை நினைச்ச ஒரு ஆக்சிலேஷன், மைண்ட் ஆக்சிலேஷன், அதாவது குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இயல்பு. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ராசிக்கு 7ல ராகு இருக்கு, இதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழப்பம் வரதை எப்படி தவிர்த்துக்கலாம், எப்படி கொண்டு போனா நம்ம லைஃப் கரெக்டா போகும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு போனீங்கன்னாவே லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி தொழில் ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தாய் தந்தையே தொழில் ரீதியான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவியா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி சகோதர வழி உறவுகளால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் சங்கட்டமும் வரும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சுக்கிரன் குருவோட தொடர்பு கொள்றார். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது சுக்கிரன் செவ்வாய் சனி குரு இது 3 பேரோட லிங்க் ஆகுறாரு. இது சூரியனால அஸ்தமிக்கப்படுறதுங்கிறது நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதியால தானே அஸ்தமிக்கப்படுறாரு. அப்படின்னா திரகாத்திரமா நீங்க தெரிவிங்க. இன்னும் சொல்ல போனா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியில நல்லா பார்வையா கெத்தா இவரால் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்பு வந்து நீங்க உழைச்சு முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க வேண்டாம். நேச்சுரலா நார்மலா இருந்தாவே எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் மிகப்பெரிய மாற்றத்தையும் உன்னதமான அமைப்பையும் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. இதோட 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, 2வது திருமணம், அதாவது வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு 2வது திருமணம். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துலயும் சனி 8ஆம் இடத்துலயும் இருக்கிறனால கண்டிப்பா நீங்க, அதாவது சிம்ம ராசியில பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. அதனால மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பத்தி எல்லாம் யோசிப்பீங்க.
சோ இவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயம் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கரெக்டா இருக்கிறவங்களுக்கு தொழில், இரண்டாவது தொழில், மூன்றாவது தொழில் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அமையும். சோ அதை பத்தி நீங்க எந்த பயப்படவும் தேவையில்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்துல உங்களோட ஃபேமஸ், அதாவது நீங்க ஒரு பிராண்டு ஃபேமஸா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நடக்கும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பால. ஏன்னா செவ்வாயோட சுக்கிரன் சேர்றாரு, உங்க நட்சத்திராதிபதி அஸ்தமனமாயி 4ஆம் அதிபதி அஸ்தமனமாயி சூரியனோட இது பண்றதுனால உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால தேவையில்லாத மனஸ்தாபங்களோ இல்லாட்டி கோட்டை கேசு அப்படின்னு அலைகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதினா செவ்வாயும் அஸ்தமனப்படுத்துறாரு, சுக்கிரனையும் அஸ்தமனப்படுத்துறாரு, குருவையும் வக்ரமாக வைக்கிறாரு. அப்ப செவ்வாய், சுக்கிரன், குரு, அப்ப என்ன 3, 4, 5, 8, 9, 10 இது எல்லாமே டம்மி பண்றது யாரு? சூரிய பகவான். அப்போ உங்க கண்ட்ரோல்ல எல்லாம் வரணும். இல்ல நீங்க எல்லாரையும் டம்மி பண்ணி என்ன பண்ணிடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கிற உள்ள சூழ்நிலை வரும். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. முஸ்லிம் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அதிகமாகலாம். அதே மாதிரி அவங்க சார்ந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தொடர்புகளுக்கு வரும். அதே மாதிரி நீங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல அது கைகூடி வரும். அதே மாதிரி ரிலிஜன், குறிப்பா லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு அதிகம். ஸோ பயன்படுத்தி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த காலகட்டத்துல தான் உங்களை கடுமையா வேலை செய்ய வைக்கும். ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் பாதிக்கப்பட்டு ராகு 7ஆம் இடத்துல பலமா இருக்கும் போதுல, ராசியில கேது சஞ்சரிக்கும் போதுல நீங்க அதை பண்ணல, உங்களை அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற உள்ள சூழலை வரும். சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே, அதாவது தர்மம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக போகக்கூடிய தன்மை ஏற்படும். சோ அதை கொஞ்சம் பார்த்து நிதானமா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு போங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாகவோ இல்ல வேற எதுவும் வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை, வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் இருக்காது, எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா 3ஆம் நபர்களாலோ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும், எதிர்பார்த்தினால் நிச்சயம் பிரச்சனை வரும். சோ கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். கடந்து வந்த வாழ்க்கையே திரும்பி உங்களை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்குது. சரிங்களா? மற்றபடி எந்த பதிவும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.